வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். பச்சரிசி மாவை மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்தோடனே அதில் உப்பு போட்டுட்டேன். கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளற போகிறேன். கிளறிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டாக பச்சை தண்ணி, இங்கே பாருங்கள் பக்கத்தில் பச்சை தண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக தொட்டு உருண்டை பண்ணி, இதை பாருங்கள் இப்படி உருண்டை பண்ணி கொஞ்சம் சுடுந்தான் பரவாயில்ல. இந்த லைட்டு வித சூடில் இதை பாருங்கள் இது உள்ளே போட்டுட்டு பிழியணும். இதை பாருங்கள், இப்படி போட்டு செட் பண்ணிவிட்டு இந்த ரோலை இப்படி இது பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள், அந்த தட்டில் ஆல்ரெடி பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதையும் பிழியிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து இங்கே பாருங்கள் எப்படி விழுதுன்னு பாருங்கள். எப்படி விழுது பாருங்கள். இது ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சேமியா பிழிஞ்சிட்டோம். இதை வந்து இங்கே பாருங்கள் இந்த கிண்ணத்தில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை பாருங்கள் இப்படி பிச்சிங்கன்னா அழகாக பிரிஞ்சிடும். பிரிஞ்சு வந்தவுடனே தக்காளி சேமியா செய்யணும். தக்காளி சேமியாவுக்கு என்னென்ன தேவைன்னா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிடணும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு இந்த மாதிரி இந்த சேமியாவை இப்படி நூலாக போட்டுட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு தாளிக்கும் போது காமிக்கிறேன். இது பாருங்கள், எண்ணெய் ஊற்றி ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒவ்வொன்றா சேர்க்க போகிறேன். ஸ்லோவில் வச்சுட்டு ஏச மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம வந்து ஆல்ரெடி சேமியாவில் உப்பு போட்டு இது பண்ணதுனால இதுக்கு மட்டும் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். அது பாருங்கள் 1/2 ஸ்பூன் உப்பு. இது பாருங்கள், இதில் வதக்கிடணும். இங்கே பாருங்கள், சேமியா ரெடியாக இருக்குது. இதை பிச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாயில் கொட்டி கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தக்காளி சேமியா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்டெல்லாம். லாஸ்ட்டில் கொத்தமல்லியை தூவி இறக்கணும். இதை பாருங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுடுங்க. தேங்க்யூ. வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திப்போம். பாய்.